தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதோ இந்த காணொளி மூலமாக இயேசுவினுடைய இறை வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள இறை வாக்குக்கு நாம் செவி கொடுப்போம். இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் இயேசுவிடம் தொழுநோயாளர் ஒருவர் வந்து ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து, நீர் விரும்பினால் என்னுடைய நோயை குணமாக்க உம்மால் முடியும் என்று ஆழ்ந்த நம்பிக்கையோடு வெளிப்படுத்துகின்றான். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இஸ்ரேல் மக்களிடையே தொழுநோய் உற்றவர்கள் நகருக்கு வெளியே இருக்க வேண்டும். அவர்கள் நகருக்குள் வந்தால் தீட்டு தீட்டு என்று கத்திக்கொண்டே அவர்கள் வர வேண்டும். ஏனென்றால் அவர்களை அந்த தொழுநோயாளரை பார்ப்பவர்கள் அவர்கள் உள்ளே சென்று கதவை தாழிட்டுக் கொள்வார்கள். கடவுளுடைய படைப்பிலே கடவுள் மனிதனை தன்னுடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைத்தார் என்று நாம் ஆதியாகமத்திலே தொடக்க நூல் புத்தகத்தில் வாசிக்கின்றோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு அதே இஸ்ரேல் மக்களிடத்தில் தொழுநோயுற்ற ஒரு சகோதரன் ஆண்டவரிடத்திலே வந்து, நீர் விரும்பினால் என்னுடைய நோயை குணமாக்க முடியும் என்று ஆழ்ந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்கின்றான். அந்த நம்பிக்கையை இனம் கண்ட இயேசு, நான் விரும்புகிறேன் என்று அவரை அழைத்து அவரை தொட்டு சுகப்படுத்துகின்றார். உமது நோய் நீங்குக என்று அவரிடத்தில் சொல்லுகின்றார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தொழுநோய் உற்றவனை கண்டால் அதிர்ந்து ஓடுகின்ற இஸ்ரேல் மக்கள் மத்தியில் இடத்துல அந்த தொழுநோயாளர் இயேசுவால் என்னை குணப்படுத்த முடியும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவன் வருகின்றான். ஆண்டவர் இயேசுவும் நான் விரும்புகிறேன் வா என்று அழைத்து அவனை தொடுகின்றார். அவனை தொட்டு அவனுடைய உடல் நோயை சுகப்படுத்துகின்றார், தொழுநோயை சுகப்படுத்துகின்றார். அவர் என்ன சொல்லுகின்றார்? தொழுநோயை சுகப்படுத்திவிட்டு, மோயிசன் உனக்கு இட்ட கட்டளையின்படி நீ குருவானவர் இடத்திலே சென்று அந்த காணிக்கையை செலுத்து, நீ நலம் பெற்றதற்கு அது சான்றாகும் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அந்த தொழுநோயாளர் ஆண்டவரை பார்த்து சொல்லுகின்றார், நீர் விரும்பினால். இன்றைக்கு இந்த உலகத்தில் நீங்களும் நானும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றோம். உள்ளத்திலே தொழுநோயால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றோம். நம்முடைய உள்ளம் முழுவதுமாக தொழுநோயால் தீண்டப்பட்டு இருக்கின்றது. இந்த உள்ளத்தில், நம்முடைய இதயத்தில், ஆண்டவர் படைத்த இந்த இதயம் தொழுநோய் பரவி எல்லாம் பரவி கொண்டே இருக்கின்றது. தொழுநோயால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த அந்த அன்பு, இரக்கம், அமைதி, சமாதானம் என்பவற்றை தவிர்த்து இந்த உலகத்தில் வாழ பணம், பதவி, பட்டம், பிறரை கெடுத்தல், பிறருடைய நற்பெயரை கெடுத்தல், பிறரை எள்ளி நகையாடுதல், பிறரை ஏளனம் செய்தல், பிறரை பலர் சொத்துக்காக பலரை வெட்டி வீழ்த்துதல் என்ற பலதரப்பட்ட நோய்களால், தொழுநோய்களால் நம்முடைய இதயம் என்று, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தொழுநோய் அடைந்த பாழடைந்த இதயமாக இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசுவிடம் அந்த தொழுநோய் பிடித்த ஒருவன் வந்து, ஆண்டவரே, நீர் நினைத்தால் உம்மால் என்னை சுகப்படுத்த முடியும் என்று சொல்லுகின்றான்.
இன்றைக்கு நீங்களும் நானும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் தன்னுடைய சுயநலத்தால் தொழுநோய் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற அந்த இதயத்தை ஆண்டவர் இடத்துல எப்பொழுது சென்று, ஆண்டவரே நீர் நினைத்தால் என்னை சுகப்படுத்த முடியும் என்று இன்றைக்கு நம்முடைய திருச்சபையானது பச்சாதாபம் பாவ சங்கீர்த்தனம் என்னும் திருவருட்சாதனத்தை நமக்கு திருச்சபை கொடுத்திருக்கின்றது. அந்த திருச்சபை கொடுத்த அந்த பாவ சங்கீர்த்தனம் என்னும் திருவருட்சாதனத்தை நாம் பெற்று நம்முடைய தொழுநோயில் இருந்து என்றைக்கு விடுதலை பெறுகின்றோம்? விசுவாசத்தோடு சிந்தித்து பார்ப்போம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு அந்த தொழுநோயுற்ற நம்பிக்கையை, அந்த மனிதனுடைய நம்பிக்கையை இனம் கண்டு அவருடைய இதயத்தை அறிந்து உள்ளத்தை அறிந்து நான் விரும்புகிறேன் நலமாக என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு இன்றைக்கு அவனுடைய முழு இதயத்தை பார்த்து அவனுடைய இதயம் எப்படி இருக்கின்றது என்று சிந்தித்து, என் அன்பு சகோதரனே சகோதரியே, அவனுக்கு பதில் அளிக்கின்றார். நான் விரும்புகிறேன் குணமாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் பிரைஸ் தி லார்ட் என்று சொல்வதற்கு வெட்கப்படுகின்றோம். அல்லேலூயா என்று சொல்வதற்கு வெட்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய வார்த்தையை கையில ஏந்தி செல்வதற்கு வெட்கப்படுகின்றோம். மற்றவர்களை பார்த்து அவர்கள் என்ன சொல்வார்களோ என்ன செய்வார்களோ என்று ஆண்டவர் இயேசுவை நம்முடைய இதயத்தில் ஏற்றுக்கொள்ள இன்று வெட்கப்படுகின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு இன்று நம் ஒவ்வொருவருடைய இதயத்தையும் உற்று நோக்கி, நீ சுகப்பட வேண்டுமா? உன்னுடைய இதயம் தூய்மையாக வேண்டுமா? நான் விரும்புகிறேன், நீ வா என்று இருகரம் விரித்து நம்மை அழைக்கின்றார். அந்த அன்பு ஆண்டவர் இயேசுவினிடத்தில் நாம் சுகம் பெற விரும்புகின்றோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இவ்வாறு ஆண்டவர் இயேசு மனித நேயத்தை பற்றி, மனித இரக்கத்தை பற்றி வலியுறுத்துகின்றார். இந்த நற்செய்தி புத்தகத்தில் இயேசு கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வந்தார் என்பதை மெய்ப்பித்து காமிக்கின்றார். இந்த நற்செய்தியிலே அந்த தொழுநோயாளரை சுகப்படுத்தி, எதற்காக ஆண்டவர் இயேசு என்னை இந்த உலகத்திற்கு மனிதனாக படைத்து அனுப்பினாரோ அதை நிறைவேற்ற எனக்கு நேரம் வந்துவிட்டது என்று ஆண்டவர் இயேசு அதை மெய்ப்பித்து காட்டுகின்றார் இந்த உலகத்திற்கு. என் அன்பு சகோதரனே சகோதரியே, நலமளிக்கும் இயேசுவின் உடனிருப்பை நம்மில் நாம் உணர வேண்டும். அந்த ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருக்கின்றார். நம்மை சுகப்படுத்துகின்றவர் நம்மோடு இருக்கின்றார். நம்மை பலப்படுத்துகின்றவர் நம்மோடு இருக்கின்றார். நமக்கு வாழ்வு கொடுப்பவர் நம்மோடு இருக்கின்றார். நம்மை இந்த உலகத்தில் எல்லா பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கின்றவர் நம்மோடு இருக்கின்றார் என்பதை நாம் என்றைக்கு உணர்ந்து அவரோடு நாம் செல்கின்றோமோ, அவரது அன்பு பணியில் நாம் நடக்கின்றோமோ, அவருடைய அன்பு பாதையில் நாம் நடக்கின்றோமோ, அன்றைக்கே ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு பிள்ளைகளாக தொழுநோய் உள்ள இதயத்தை விட்டு முழுவதுமாக உடைத்து உருமாற்ற புதியதோர் இதயமாக, புதிய மனிதனாக நாம் வாழ்வோம் என்பதை சிந்தித்து இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. என் அன்பு தெய்வமே இயேசு சாமி, ஜெபிப்போமா? அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தெய்வமே, அருள்வாய் அருள்வாய், யாம் வேண்டி கேட்டுகின்ற அரும்பு இதயம் இதயம் புதிய இதயம், அமைதியின் தெய்வமே இறைவா. ஆம் ஆண்டவரே, அமைதியின் தெய்வமே இறைவா, புதியதொரு இதயத்தை நாங்கள் கேட்கின்றோம். புதியதொரு இதயத்தை எங்களுக்கு உடைத்து உருமாற்றும் என்று கேட்கின்றோம். ஆண்டவருடைய அந்த அன்பு, அமைதி, சமாதானம் அந்த அமைதியின் தெய்வமான உம்மிடத்தில் மட்டுமே இருக்கின்றது என்பதை நாங்கள் விசுவசிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையால், உம்முடைய பேரிரக்கத்தால் ஆண்டவரை இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே.
நோயுற்றிருக்கின்ற இந்த சகோதர சகோதரிகளை ஏதோ ஆண்டவரே என்னால் மருத்துவமனையிலிருந்து விடுதலை பெற்று இந்த நோயிலிருந்து விடுதலை பெற்று வர முடியாமல் இருக்கின்றன என்று வருந்தி சுமை சுமந்து சோர்ந்திருக்கின்ற எல்லா மக்களுடைய நோயிலிருந்தும் ஆண்டவரே விடுதலை தாரும். ஆண்டவரே உமது பேரிரக்கம் இவர்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக. நீர் உம்முடைய தூய ஆவியை திருத்தூதர்கள் மீது ஊதி உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்ன அந்த ஆண்டவர் இயேசு இதோ நோயுற்று இருக்கின்ற இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரின் மீதும் ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமை நிறைவாக இறங்குவதாக. அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய அமைதி நிறைவாக இறங்குவதாக. புதியதொரு இதயத்தை அவர்களுக்கு உடைத்து உருமாற்றி தருவாராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.